ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிப்பு போண்டா செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துடலாம். இது மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 செகண்ட் அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இந்த சர்க்கரை சேர்த்த இந்த மிக்சிங் பவுல்லையே நான் 3 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த மைதா சேர்த்துட்டு இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர், புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா இது போல் கலந்து விட்டுடுவோம். இது கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம உளுந்த வடைக்கு மாவு எண்ணெயில் விடுற அளவுக்கு ஓரளவுக்கு திக்னஸ் வைப்போம் பாருங்கள். அந்த திக்னஸுக்கு நம்ம இதை கலந்து கொடுத்துக்கணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து கொடுத்தா தான் இந்த போண்டா நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு ரெடி ஆகும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்தாச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்குது. இது போல் எண்ணெயில் எடுத்து போட்டால் நமக்கு ஈஸியாக விழணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கையில் தண்ணியை தொட்டுட்டு இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஒரு இடமா கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கலாம். இது போல் ஒரே பக்கமாக அப்படியே சேர்த்து விடணும். மாவை அப்படியே பரவலாக சேர்க்கக்கூடாது. ஒரே இடமா எடுத்து விட்டோன்னா தான் நமக்கு ரவுண்டான ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இது மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். மாவு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் போல் அப்படியே வெயிட் பண்ணுவோம். உடனே திருப்பி போடக்கூடாது. நமக்கு மாவு அடியில் இது போல் கலர் மாறி வருது பாருங்கள். அந்த நேரம் இது போல் திருப்பி போட்டால் போதும். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே சவக்க விடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இது வேகிறதுக்கு, உடனடியாக வெந்துடும். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் சவக்க விட்டு நம்ம எடுத்தால் நமக்கு சூப்பரான டீ கடை போண்டா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலுமே சட்டுன்னு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஒரு டீ காஃபியோடு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றவங்க அவங்கள ஹாப்பியாக இருப்பாங்க, செஞ்சு கொடுக்குறேன் நாமளும் ஹாப்பியாக இருப்போம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.